துதித்து பாட போகிறாமே. எத்தனை பேர் அந்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? அந்த கரங்களை தட்டி குரல்களை உயர்த்தி உற்சாகமாக பாடுவோமாக.
உற்சாகமாக இருக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு. கரங்களை வச்சு ஆமென் சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர். நல்லவர். இன்னைக்கு பயப்படாதீங்க, நான் தான் வார்த்தை கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு? கர்த்தர் பேச போகிறார். எல்லா காரணங்களும் சொல்லுங்க, கர்த்தரே நீர் பேசும். எல்லா காரணங்களையும் ஒட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன பேசுங்க. கர்த்தர் பேசுகின்றது. அதாவது பாஸ்டர் இன்னைக்கு வார்த்தை கொடுக்கணும்னு சொன்னே போன வாரத்திலேருந்து நிறைய பேர் மூச்சில் சிரிப்பு தருது. கர்த்தர் உண்மையுள்ளவர். அதாவது பாஸ்டர் என்ன பேச சொன்னோடனே நான் ஆண்டுகிட்ட கேட்டாங்க என்ன வார்த்தை கொடுக்குற ஜனங்களுக்கு. ஆவியோட ஒரு வார்த்தை கொடுத்தார். அவரோட மனசுல காட் புட் a word in my heart. ஆண்டவர் ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்துல போட்டார். இது ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் கர்த்தர் சொன்னார். அதனால உங்களுக்காக ஒரு பெஸ்டான ஒரு வார்த்தை எடுத்து நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி. அதாவது நானே ஜெபிச்சு வரும்போது ஆண்டு கிடையாது எதுக்காக நம்ம கரங்களை உயர்த்தணும். அப்ப யாத்திரை அவங்க புஸ்தகத்தை படிச்சு மோசேயை பத்தி படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, மோசே உன் கரங்களை உயர்த்து, நான் வாதி அவன் கொடுப்பேன். அதாவது கரங்களை உயர்த்தும் போது ஒண்ணு ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோம். நம்மள செகண்ட் திங்ஸ், நம்மளுக்கு வருகிற நம்ம ஒரு கொமாண்ட் நம்ம கையில கரங்களை உயர்த்தும் போது நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் ஒரு கொமாண்ட் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க? இப்படியும் கரங்கள் நிறைய வரவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை உள்ளத்துல போட்டார். அதாவது என்னன்னா anointing of God, பரிசுத்த தேவனிடத்துல ஒரு anointing, ஒரு அபிஷேகத்தை குறித்து ஆண்டவருடைய உள்ளத்துல ஒரு வார்த்தை போட்டார். அதை குறித்து உங்களுக்கு பேச போகிறேன். நான் விசுவாசிக்கிற கர்த்தர் பெரிய காரியத்தை நானே செய்ய போகிறார். கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தினால் நம்ம ஊற்ற போகிறார். அப்ப ஆண்டவரே அபிஷேகம்னா எந்த நபரை பத்தி நான் பேசுறது பைபிள்ல? ஏன்னா கண்டிப்பா ஒரு நபரை பத்தி பேசுறது நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் ஒரு நபரை குறித்து என்ன பேசினார். அவர்களை பத்தி நான் பேச போறேன். ஒரு மனிதன் யாருன்னா அபிஷேகத்தை சுமந்து கொண்டே ஆண்டவருக்காக பயங்கரமான ஊழியத்தை செஞ்சு ஆண்டவர் நியமித்த காரியத்தை அவருடைய தரிசனத்துக்காக ஓடுகிற சில நபர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஆதியாகமத்துல இருக்குது நம்ம யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோசேப் என்ற ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் நம்ம குறித்து திருப்பி கொள்வோமாக. யோசேப்பு என்ற ஒரு மனிதன் நம்ம பார்க்கும் பொழுது யோசேப்பு யாருன்னா யாக்கோபோட மகன். எத்தனை பேருக்கு தெரியும் யாக்கோபோட மகன் யாருன்னு? யோசேப்பு யாருன்னா யாக்கோபோட மகன். அதாவது யாக்கோபோட மகன் என்றால் யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தது. அதுல ரொம்ப பிடிச்சமானது யோசேப்பு. எதனால நான் வசனம் சொல்லுகிறது? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனத்தில் 3வது வசனத்தை படிங்க. அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். வசனம் சொல்லுகிறது 37வது அதிகாரம் 3வது வசனத்துல இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு இஸ்ரவேல் என்றால் யாக்கோபுக்கு ஆண்டவர் இன்னொரு பேரை கொடுத்தார் இஸ்ரவேல் அப்படின்னு. அப்ப இஸ்ரவேல் யாக்கோபுக்கு ஆண்டவர் முதிர் வயதுல என்ன பண்றாங்க? யோசேப்பு தனக்கு பிறந்ததால், அதாவது முதிர் வயதுல யோசேப்பு பிறந்தனால யோசேப்பு மேல ஆண்டவரோட யாக்கோபோட லவ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதாவது யாக்கோபுக்கு யோசேப்பு ரொம்ப பிரியமான பையன். அதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிச்சு. யாராச்சும் உங்க அம்மா அப்பா ரொம்ப பிரியமான பிள்ளைகளா இருந்தா அங்கேருந்து நிறைய பிரச்சனை வரும்போது நீங்க சந்திச்சுக்கோங்க. பிறகு இயேசுக்கு யார் பிரியமான பிள்ளைகளோ அநேக பிரச்சனை வரும். அதாவது இங்க நம்ம பார்க்கிறோம் யோசேப்பு யாக்கோபோட மிகவும் செல்ல பிள்ளை வச்சுக்கலாம். ஏன்னா முதிர் வயதுல இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரையும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கேயே செய்வித்தான். வசனம் சொல்லுகிறது எல்லாரும் அவனோட சிப்ளிங்ஸ், அவனோட சகோதரர்கள், அவன் கூட பிறந்த எல்லார காட்டிலும் யோசேப்பை யாக்கோபு அதிகமா நேசிச்சான். அடுத்த வசனம் நம்ம படிக்கிறோம். அங்கே என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது? ஆண்டோட அபிஷேகம் வெளிப்படுது. அதுல இருந்து ஆண்டோட அபிஷேகம் வெளிப்படுது. நம்ம 4வது வசனம் படிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல்
அவனை பகைத்தார்கள். அதாவது சகோதரர் என்ன பண்றாங்கன்னா, யாக்கோபு தன் தகப்பன் அதிகமாக யோசேப்பை நேசிச்சதுனால தன் சகோதரர் என்ன பண்றாங்கன்னா பட்சமா எண்ணி அவனை பகைக்கிறாங்க, அவன்கிட்ட பேசாமல் பகைக்கிறாங்க. பிரியமான பிள்ளைகளே, யோசேப்பு தன் தகப்பனுக்கு மிகவும் பிரியமான பையன். அவனுக்கு அநேக பிரச்சனையும் அதுலேருந்து ஆரம்பிச்சு, பிரியத்திலேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அவன் ரொம்ப ஒதுக்கப்பட்ட பையன். அவன் தள்ளி, ஏன்னா அவன் சகோதரனுடைய அன்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. தன் தகப்பனுடைய அன்பு யோசிப்பு கிடைச்சாலும் தன் சகோதரனோட அன்பு யோசிப்புக்கு மத்தியில் கிடைக்கவே. அப்போ நான் படிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. ஒரு ஆள் மேல நம்ம அன்பு வைக்கும் பொழுது, அதாவது இயேசு நம்ம மேல அன்பு வைக்கும் பொழுது அங்கே நிறைய பிரச்சனை வரும். பிசாசு அநேக ஆயுதங்களை நம்மளுக்கு முன்பதாக வைப்போம். அநேக எப்படி சொல்றது, வெப்பன்ஸ் நம்மளுக்கு எதிராக வரும். அதாவது கிறிஸ்து நம்ம மேல அன்பு வைக்கும் பொழுது, அதாவது இயேசு நம்ம மேல பிரியப்படும் பொழுது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால அநேக வெப்பன்ஸ் நம்மளுக்கு எகெயின்ஸ்டா வரும். நம்மளோட ஊழியத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அநேக நம்ம ஃபைனான்சியல், நம்ம மைண்ட் செட்ல, நம்மளுடைய ஹார்ட்ல, நம்ம வேலை இடத்துல, எல்லா சூழ்நிலையும் நிறைய எதிர்ப்புகள் வரும். எதனால இதெல்லாம் வந்து நம்ம சில யோசிச்சு பார்த்தோம்னா ஆண்டோட அன்பு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவாங்க. அதாவது இதனால இந்த அன்புனால பிரச்சனை ஆரம்பிச்சு யோசேப்போட மத்தியில யோசேப்பு உணர்த்த தரும். அனாயிண்டிங் மேல ஒன்று இருக்குன்னு யோசேப்பு இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டாரு. அவன் சகோதரர் யோசேப்புக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சொப்பனத்துல படிக்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் ஆண்டு கொடுக்குறாரு, அத சகோதரர்களுக்கு அறிவிங்க. அதாவது என்ன சொல்றனா, அவன் ஒரு சுத்தி இருக்கிற எல்லாமே அவனுக்கு வணங்குற மாதிரி. அதாவது அவன் மைண்ட்ல என்ன யோசனை, அவன் சகோதரர்கள் எல்லாமே அவன் சொப்பனத்துல வணங்குற மாதிரி. அப்ப என்ன செய்யறான், யோசேப்பு அவன் சகோதரன் சொல்றான், அவன் தகவல்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், நீங்க எல்லாமே என்ன வணங்குறீங்க. அதுல இருந்து தான் ஒரு பகை ஆரம்பிக்குது, அதுல இருந்து தான் ஒரு பட்சம் ஆரம்பிக்குது யோசேப்புடைய வாழ்க்கையில. பிரியமான பிள்ளைகளே, அதாவது யோசேப்பு என்ன பண்ணா, அந்த கதையை நம்ம படிச்சுட்டே இருக்கும் பொழுது யோசேப்பு தகப்பன் சொல்றாரு, உங்க அண்ணனா என்ன பண்றாங்க, கணக்கா வைக்கிறாங்களா, போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும் பொழுது யோசேப்பு போறாரு. யோசேப்பு நடந்து போகும்போது எங்க தன் அண்ணன் இருக்காங்க, அவரோட அண்ணன் எங்க இருக்காங்கன்னு தெரியும். அப்ப வழி அருகே ஒரு அங்கிள் வராரு, அவர் வராரு, சொல்றாரு, இங்க உங்க அண்ணன் இருக்காரு எல்லாம் சொல்லி முடிச்ச வரை யோசேப்பு அவங்க அண்ணன்கிட்ட போறாரு. வசனம் சொல்லுகிறது 18வது அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. 19வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு தன் துஷ்ட மிருகம் அவனை பற்றித்தது என்று சொல்லுவார்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார். அதாவது சகோதரன் என்ன சொல்றாங்கன்னா, தூரத்துல யோசேப்பு வரும்பொழுது அவனை கொலை சொல்றது பிளான் போறாங்க. எதனால? ஏன்னா சகோதரனுக்கு தெரியும் அவன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குது, அவன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குது, தெய்வீக ஒரு கிருபை, ஒரு வல்லமை அவன் மேல இருக்குதுன்னு அவன் சகோதரன் உணர்ந்தாங்க. அதனால அந்த சொப்பனம் சொல்லும் பொழுது அவன் சகோதரன் என்ன பண்றாங்கன்னா அவனை பகைக்கிறாங்க, அவன்கிட்ட பட்சமா பேசாம அவனை விட்டு எல்லாம் தூரம் போறாங்க. பிரியமான சபையை நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய அன்பு எங்க இருக்காங்க, அவருடைய அபிஷேகம் ஒவ்வொரு பேர் மேலே அவரோட அபிஷேகத்தை அவர் ஊற்றுறார். அந்த அபிஷேகத்தின் மூலியமாக அநேக எதிர்ப்புகள் வரலாம். அவனோட சொந்த சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்யறதுக்கு திட்டம் போறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மனதை நோக்கடிக்கிற காரியம். யோசேப்பு தூரத்துல வர கண்டு, இதை நான் படிக்கும் பொழுது யோசேப்பு தூரத்துல வர கண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை படிச்சோடனே ஆவியானவர் சொன்னது, உன் சத்துரு நீ தூரத்திலிருந்து வரும் முன்னே உன் சத்துரு அறிந்திருக்கிறான், உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, உன் மேல நான் வச்ச அபிஷேகம் அது பெரிதான காரியத்தை செய்யும். அதனால உன் சத்துரு என்ன பண்றான், அழிக்கிறதுக்கு யோசிக்கிறான். பிரியமான சபையை உங்களை எல்லாத்தையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம தூரத்திலிருந்து வரும் முன்னே சத்துரு நம்மை அறிந்து கொள்கிறார். We have to be very careful. நம்ம ரொம்ப பத்திரமா நம்ம அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போகணும். அதாவது யோசிப்புக்கு தெரியும் அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. இருந்தாலும் அவன் சகோதரன் அந்த சொப்பனை சொல்றான், அவன் சகோதரன் என்ன பண்றாங்க, கொலை செய்ய முயற்சி பண்றாங்க, என்ன செய்யறாங்க. ஆனா இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காரு. அதாவது நான் படிக்கும் பொழுது என்கிட்ட ஆண்டு தள்ளிப்பட விஷன் உன் சபை கிட்ட சொல்லு, அதாவது தூரத்துல யோசிப்பு வரும் பொழுது அவனை கொலை செய்யும்படி அவன் சகோதரன் திட்டம் பண்ணலாம்.
ஆனா ஒருத்தன் அதுல எழுப்பி நான் கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் காலங்கள் விழுந்து ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, ஐ bring up ரூபன். நான் ரூபன் அதுல பிரித்தெடுத்து, ரூபனோட வார்த்தை சொல்லுகிறது. ரூபன் சொல்றாரு, ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்து அவனை அவன் தகப்பனிடத்தில் திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவனை நோக்கி அவனை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாக. ரூபன் சொல்றாரு, சகோதரர்களே, யோசேப்பை கொலை செய்ய வேணாம், அவன் ரத்தம் அவன் மேல செலுத்துறாங்க. எதனால அவனுடைய தகப்பன் கிட்ட மறுபடியும் யோசேப்பை திரும்பி போய் சேரணும்னு ரூபன் ஆண்டவர் வழியா இருக்காரு. பிரியமான பிள்ளைகளே, உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆவியானவரோட அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது எத்தனை எதிரிகள், எத்தனை சத்துருகள், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்ப்பாக அமையலாம், உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு எதிர்ப்பாக அமையலாம், உங்களுடைய ஹார்ட் உங்களுக்கு எதிர்ப்பாக அமையலாம், உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எதிர்ப்பாக அமையலாம், உங்களுடைய சுற்றி இருக்கவங்களுக்கு எதிர்ப்பாக அமையலாம். ஆனா ஆண்டவர் இந்த வேலையை நம்ம பார்த்து சொல்லுகிறார், I will bring out Reuben in your family. உங்க குடும்பத்துல இருந்து, உங்க சூழ்நிலையில இருந்து, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள்ல இருந்து நானே ரூபனாக வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிகள் கர்த்தரை சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்காக ரூபனை வெளியாக்குவார். God will bring Reuben for me. எனக்காக ரூபன். அநேக பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், I will bring. நான் கண்டிப்பா ரூபன் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவேன். ரூபன் யோசிப்பை தப்பு வைக்கிறதுக்கு அநேக காரணங்கள். அதனால ரூபன் சொல்றாரு, சகோதரர்களே, நீ அவனை கொலை செய்ய வேணாம். கண்டிப்பா ரூபனுக்கு தெரியும் அவன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குது. தகப்பன் ரொம்ப நேசிச்ச பிள்ளை, அவன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குது. ரூபன் சொல்லுகிறார், அவனை கொலை செய்ய வேணாம். பிரியமான பிள்ளைகளே, இந்த வேலையில கூட உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அநேக எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். நம்மளை முடங்கும்படி, நம்மளுடைய ஆசீர்வாதத்தை திருடும்படி, நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய பிளஸிங்ஸ், நம்மளுடைய எதிர்காலத்தை திருடும்படி, நம்மளுடைய ஃபியூச்சர் அதை திருடும்படி அநேக சத்துருவானவன் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கண்டிப்பா ரூபனுக்கு வாழ்க்கை கொண்டு வருவார். ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், ஆண்டவர் கண்டிப்பா ரூபனுக்கு வாழ்க்கை கொண்டு வருவார். அதாவது தேவனே ரூபனை போல வாழ்க்கை வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பார்க்கறத பார்த்தா விசுவாசமே இல்லைங்க. வருவாரா? அந்த நீங்க பார்க்கறத பார்த்தா உண்மையாவா வருவாரா? அப்படி இருக்கு. கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். யோசேப்பு மேல ஒரு அனாயிண்டிங் இருந்தது. யோசேப்புக்கு தெரியும். அந்த ஜேர்னி எல்லாம் முடிஞ்ச பிறகு யோசேப்பை வித்துட்டாங்க, வேற ஆளுகிட்ட வித்துட்டாங்க, தேசத்துக்கு வேற தேசத்துக்கு வித்துட்டாங்க. அதாவது எத்தனை வெள்ளி காசுனா 20 வெள்ளி காசுக்கு. 20 வெள்ளி காசுக்கு யோசிச்சு ஒரு அனாயிண்டிங் உள்ள பையனை 20 வெள்ளி காசுக்கு 20 வெள்ளி காசுக்காக வித்துட்டாங்க. அதாவது நம்ம பார்க்கிறோம், யோசிப்பு அடுத்த காரியம் ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, யோசிப்பு அவன் மேலோட அபிஷேகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா எப்படி சொல்றது, கவனமா அவனுக்குள்ள அவன் பத்திரப்படுத்தி வச்சுட்டான். அவன் அலட்சியமா அவனுடைய அனாயிண்டிங்கை அவன் வெளியாகல. அவன் அலட்சியமா அவனுடைய அனாயிண்டிங் அவன் இழந்து போனான். அதாவது பார்வோனோட வீட்டுல அவனுடைய வைஃப் அவன் மேல, அதாவது யோசேப்பு மேல சைனிக்கும்படி, யோசேப்போட அவனோட நான் இருக்கும்படி விசுவாசமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டான். ஆனா யோசேப்பு வசனத்தை படிப்போம். 39 நான் படிக்கிறேன். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அடுத்த வசனம், அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படி அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டேன். அதாவது வைஃப் என்ன பண்றாங்கன்னா, அவன் தான் என் மேல தப்பு பண்ணவன் தான். ஆனா உண்மையா யார் தப்பு பண்ணாந்தா? போர்த்து பாரு மனைவி. ஆனா இதை நம்ம பார்க்கிறோம். மொத பிரச்சனை யோசிப்பு எங்க வருது? அவன் சகோதரில் வருது. அங்கே தப்பி இங்க வந்தா வைஃப் கிட்ட, பெண்மணி கிட்ட ஒரு பிரச்சனை. சத்ரு ஒரு அனாயிண்டிங் உள்ள ஒரு மனிதனோட வாழ்க்கையில அநேக செக் பாயிண்ட் வைக்கிறான். அதாவது அங்கேயே நான் வந்துட்டேன், இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, இது என்ன ஆயிடும், எதுவுமே புரியல, என்னை விட்டு போட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் இருக்கேன். ஒருவேளை யோசிப்புக்கு அவன் தகப்பன் வீட்டுக்கு போக தெரிஞ்சு அவன் கண்டிப்பா போயிருவான். ஆனா யோசிப்பு கிறிஸ்தே அவன் இன்னும் அங்கேயே தான் இருக்கான். அதாவது ரெண்டாவது அவன் வைஃப்கிட்டே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். அந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது யோசேப்புக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது, இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது. நம்மளுக்கும் அந்த மாதிரி எதிர்ப்புகள் நிறைய வருது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றான்னா,
யோசேப்பே, உன்னை அழைத்தது மேலான காரியத்தை, உன் மேல நான் வைத்த அபிஷேகம் மேலான அபிஷேகம். நான் உன்னை அழைத்தது நீ சிறைச்சாலையில் இருக்கும்படி இல்ல, நீ ஒரு சேவனா இருக்கும்படி இல்ல, நான் உன்னை அதிகாரியாக ஆகணும். உன்னோட மேல நான் வைத்த அனாயிண்டிங் உன்னை அதிகாரியாக. அதாவது இந்த காரியம் நடந்து முடிச்ச பிறகு அவன் மகன் என்ன பண்றாங்கன்னா, யோசேப்பு மேல பணி சுமைக்கிறாங்க. அப்ப யோசேப்பு என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில போட்டாங்க. சிறைச்சாலையில போட்டு கண்டிப்பா அவங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யோசேப்பு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. எல்லாம் பேசியிருப்பாங்க. யோசேப்பு காது படி ஜெயிலு. ஆனா வசனம் சொல்லுகிறது ஜெயில அவருக்கு ஒரு கிருபை கிடைச்சதான். ஜெயிலே, அதாவது ஆண்டோட அபிஷேகம் எங்க இருக்குதோ, ஆண்டோட அபிஷேகம் எங்க இருக்குதோ, ஒரு பிசாசான உங்களை தவறான எந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதும் உங்க மேல ஒரு தயவு ஆண்டவர் வச்சிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிகள் ஆமென் சொல்லுவாங்க? உங்க மேல ஆண்டவர் ஒரு தயவை, ஒரு கிருபை கர்த்தர் ஊற்றிக்கிட்டே இருப்பார். அது நம்ம கண்கள் காணாட்டியும் மற்றவங்க கண்கள் காண செய்வார் ஆண்டவர். நான் சொல்லுகிற மறுபடியும் சொல்றேன், நம்ம கண்கள் காணாட்டி மற்றவர்கள் கண்களை ஆண்டவர் காண செய்வார். ஆமென். அதாவது யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்து முடிச்ச பிறகு சிறைச்சாலையில போறாரு. கண்டிப்பா உள்ள ஊர் ஜனங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அவன் எஜமான வீட்டிலேயே அவன் தப்பு பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணான். எல்லாம் பேசியிருப்பாங்க. அவன் காது கூட எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும், எவ்வளவு காரியமா இருந்திருக்கும். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதாவது ஆண்டவர் வழிபடுத்துறாரு, ஒரு மனிதன் மேல நான் அனாயிண்டிங் வச்சுட்டேன். அவன் எந்த சூழ்நிலையும் அந்த அனாயிண்டிங்கை நான் அவன் மேல வச்சிருக்கேன். அவன் அதை விட்டு வெளியே அவனாகணும், மறுபடியும் அந்த அனாயிண்டிங் அவன் மேல நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்க மேல மறுபடியும் அந்த அனாயிண்டிங் அவர் சொல்கிறார், மறுபடியும் நீங்க வெளியே ஆகும்போது மறுபடியும் யோசேப்பு சிறைச்சாலையில போகும்போது மறுபடியும் அந்த தயவு என் அபிஷேகம் மூலியமாக வந்து உங்களை எட்டு எல்லா சூழ்நிலையும். அதனால யோசேப்பு இந்த மாதிரி எல்லாம் அவமானப்பட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு வசனம் சொல்லுகிறது, அதாவது அந்த அதிகாரிக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்தை எல்லாத்தையும் ஒரு வியாக்கியானம் பண்ணி சொல்ற அந்த கிஃப்ட் அவர் கூட இருந்துச்சு யோசிப்புல. அந்த அதிகாரிக்கு ஒரு சொப்பனம் வருது. அதாவது மாடுகள் தண்ணீர் பக்கத்துல நிற்கிறது, அது நல்ல மாடுகள் கெட்ட மாடுகள் அதெல்லாம் நம்ம படிச்சு போயினா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த சொப்பனத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலை உண்டாக. பிரியமான பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உயரத்துக்குள்ள கொண்டு போகும்போது, அல்லது பிசாசனம் ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாக, அல்லது உங்க மேல அபிஷேகம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக சூழ்நிலைகள், அநேக சான்சஸ், இல்லை ஏதோ ஒரு வழி ஆண்டவர் உருவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வழியில ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு வழி உண்டாக்குறாரு. அதாவது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வழி உண்டாக்குறார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வழி உண்டாக்குறாரு. அதாவது உன்னை நான் உயர்த்து கொண்டு போனா, உன்னோட சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க பரவாயில்ல, நான் உன்னை உயர்த்துக்கு கொண்டு போவேன்னா அதை நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன். யோசேப்பே உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன சூழ்நிலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஒரு தடவை என்ன சுமந்து கொண்டு போயிட்டேன்னா I will bring you, நான் உன்னை கூட்டிட்டு போவேன். அதாவது வசனம் சொல்லுகிறது, அந்த எஜமானுக்கு ஒரு சொப்பனம் வருது, அதெல்லாம் முடியுது. அங்க யாரு வியாக்கியானம் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியல. அங்க இருக்கிறவங்க அந்த இது பண்றவங்க வியாக்கியானம் சொல்றவங்க எல்லாம் யாருக்குனாலும் சொல்ல முடியாதுக்கு. அப்ப யோசிப்பு தேடி வராங்க. பிரியமான பிள்ளைகளே, உங்க மேல அனாயிண்டிங் இருக்கும் பொழுது உங்களை தேடி அநேக ஜனங்கள் வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போகிற இடத்துல எல்லாம் அநேக ஜனங்கள் உங்களுக்கு என்பதாக வருவாங்க. இது சில பேருக்கு புரியாம இருக்கலாம், ஆனா சில பேருக்கு கண்டிப்பா இது புரியும். ஆண்டவர் உள்ளத்துல கண்டிப்பா பேசுவார். இந்த சூழ்நிலை ஆண்டவர் வைப்பார். உங்க பின்னால அநேக உங்களுக்கே தெரியாது எங்கே இந்த ஆளுங்க வரணும் உங்களை தேடி வருவாங்க. இன்னிலிருந்து உங்களை தேடி வருவாங்க. எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுங்க? விசுவாசிகள் தேவனை மகிமை காண்பீங்க. அதாவது அப்ப என்ன சொல்லும் பொழுது, யோசேப்பு அவருடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பொழுது அந்த அதிகாரியின் வாயில ஒரு வார்த்தை வருது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவி பெற்றிருந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? இந்த இடத்துல தேவ ஆவி பெற்ற அனாயிண்டிங் சுமந்த மனுஷன் வேற யாராச்சும் இருக்காங்களா? பார்வோனுக்கு ஆண்டவர் காட்டினாரே, உன் சொப்பனத்தை சொல்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். இவன் ஆவியை பெற்ற மனுஷன். பிரியமான விளைவுகளே, ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார். ஜனங்களுக்கு முன்பதாக அவருடைய ஆவியை சுமந்து கொண்டு போய் ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவார். அதாவது வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற அந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அது படிச்சு முடிச்சோடனே பார்வோன் வாயிலிருந்து ஒரு கட்டளை வருது. அதாவது ஜனங்க யோசேப்பை எதிர்த்தாங்க. ஜனங்க என்ன பண்ணாங்க? அவன் சகோதரர்கள் யோசேப்பை எதிர்த்தாங்க. அவன் சகோதரர்கள் பேசாமல் பச்சமா என்றாங்க. அந்த ஊர் ஜனங்கள்
எல்லாரும் கண்டிப்பா யோசிச்சு பார்த்து எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்வோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருவாரு, நீ என் அரண்மனைக்கு, பார்வை சொல்றாரு, யோசேப்பே நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவுள். பிரியமான பிள்ளைங்க, இந்த வார்த்தையை நீங்க கவனமா கேட்கணும். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். பார்வோன் யோசேப்பை சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கும் பொழுது நான் நிக்கிற இடத்துல நான் அதிகாரியா நிற்பேன். ஏன் நான் நிக்கிற இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தி வைப்பார். ஓ, எத்தனை பேர் எனக்கு போட்டியா வந்தாலும் ஆண்டவர் என்ன கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கொண்டு வருவார். அதாவது ஆண்டவர் இந்த யோசேப்பு ஜனங்கள் எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பு சொப்பனம் கண்டபோது யோசேப்பு என்ன நினைச்சாரு? சொப்பனத்தை பார்த்து என் சகோதரர் என்னை வணங்குவாங்க. அதுதான் உண்மை. யோசேப்பு என்ன சொல்றாரு? அதனால சகோதரர்கள் சொல்றாங்க நீங்க என்ன வணங்குவீங்க. ஆனா ஆண்டோட பிளானிங் ஒன்று இருந்துச்சு. நீங்க கவனமா நீங்க இந்த வார்த்தை படிச்சது உங்களுக்கு நல்லா புரியும். ஆண்டோட பிளான் என்ன? யோசேப்பு, உன் சகோதரன் மட்டும் உன் வாக்கின்படி நடக்க மாட்டாங்க. நீ எங்க போறியோ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே உன் வாக்கின்படி, நீ சொல்ற சொல்லுக்கு அவங்க அடங்குவாங்க. அதாவது வசனம் சொல்லுகிறது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரப்படி உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்கிறவர்கள், அடங்கி நடக்கிறவர்கள். நீ சொல்ற வார்த்தைக்கு யோசேப்பு, நீ நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு பிரியமான பிள்ளைங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எவ்வளவு நாள் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாங்கன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க மட்டும்தான். ஆனா ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்ற ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கிறபடியாக மட்டும் இல்ல, எல்லா மத்தியிலும் எல்லா சூழ்நிலையிலும். யோசேப்பு நினைச்சாலே என் குடும்பத்துல என் சகோதரர் மத்தியில மட்டும் தான் ஆண்டவரை உயர்த்தி வைப்பார், அவங்க மட்டும் தான் என்ன வணங்குவாங்க. ஆனா ஆண்டவரோட பிளானே வேற. ஆண்டவரோட பிளான் ஒரு மனிதனை கொடுத்து வேற. ஆண்டவரோட அபிஷேகத்தையும் கொடுக்குறாரு, உயர்வையும் கொடுக்குறாரு, மேன்மையும் கொடுக்குறாரு, கனத்தையும் கொடுக்குறாரு. எவ்வளவு நல்ல தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க என் மேல இன்னைக்கு ஒரு அபிஷேகம் வரும்? கரங்களை நல்ல கரங்களை வைத்து, என் மேல இயேசுவின் அபிஷேகம், யோசேப்பு மேல இருந்த அபிஷேகம் என் மேல, ஆண்டவரே இன்னைக்கு என் மேல யோசேப்பு மேல கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. ரொம்ப ஆசைப்படுறேன் அபிஷேகம் வருது. அதாவது யோசேப்புக்கு ஆண்டவரே இதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு நினைச்சது சகோதரர் மத்தியில மட்டும்தான் எனக்கு தயவு கிடைக்கும், எல்லாம் என்ன வணங்குவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரெண்டாவது, அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவும் உனக்கு அடங்கி நீ சொல்ற சொல்லுக்கு, உன்னை பேசின வாயே நீ சொல்ற சொல்லுக்கு அடங்கிருக்கும்னு சொல்றாரு. அது முடிச்ச பிறகு ஆண்டவர் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த எனாயிட்டி இருக்கிற பர்சனுக்கு ஆண்டவர் ஜெனரேஷனே பிளஸ் பண்றாரு. அதாவது போர்த்திபார் வீட்டுல அவரோட பிள்ளை ஆண்டவர் யோசித்து கொடுக்குறாரு. கரெக்டான போர்த்திபார் அந்த பெண்மணி ஆண்டவர் யோசித்து கொடுக்குறாரு. அதாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு எனாயிட்டி உள்ள பர்சன் மேல உன் சகோதரர்கள் மட்டும் வணங்க முடியாது, உன் சகோதரர்கள் மட்டும் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது. நான் ஒரு குறிப்பிட்ட ஜன கூட்டத்துக்கு மட்டும் நான் கொண்டு போக மாட்டேன், உன்னை மேலானவைகள் மத்தியில கொண்டு போவேன். அதே வேளையில உன் ஜெனரேஷனையும் உன்னை பிளஸ் பண்ணுவேன். ஆண்டவர் யோசிப்பட வாழ்க்கையில ஜெனரேஷனையும் பிளஸ் பண்ணாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என்னுடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கணும். கரங்களை போய் சாமின்னு சொல்லுவாங்க, என்னுடைய தலைமுறையை தேவன் ஆசீர்வதிப்பார். அதாவது யோசேப்பே ஆண்டவர் கொண்டு வர முடியும்னா எத்தனை நல்லவர் ஆண்டவர் நம்மளை கொண்டு வர முடியும். பிரியமான பிள்ளைகளே, God will bring. ஆண்டவர் உன்னை அனாயிண்ட் பண்ணுவார். அபிஷேகம் அவர் மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிற பிள்ளைகள் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. அன்னைக்கு ஊழியர்கள் ஆண்டவர் கொடுப்பார். அதாவது அவன் ஆண்டவர் எல்லார் பத்தியும் அவனுக்கு தயவு கொடுத்தாரு, அவனுக்கு ஜெனரேஷனுக்கு ஒரு பிளெஸிங் கொடுத்தாரு, ஒரு மனைவியை கொடுத்தாரு. அது மூலியமா அதாவது இதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரு, ஈசாக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரு. அந்த வாக்கு யாக்கோபு முன்னாடியே வந்துச்சு. அதே வாக்குறுதி யோசேப்பு முன்னாடியே வந்துச்சு. ஆண்டவர் யோசேப்பை கொண்டும் அந்த இடத்தை ஆண்டவர் முழுமையாக அவர் யோசேப்போட ஃபேமிலி மூலமா ஆண்டவர். அதாவது யோசேப்பு ஆண்டவர் சொன்னா, யோசேப்பு உனக்கு முன்பதாக இருக்கிறவங்க மட்டும் இல்ல, உன்னோட தலைமுறை, அதாவது ஆபிரகாம் கொடுத்த ப்ராமிஸ ஆண்டவர் ஈசாக்கு கொண்டும் செஞ்சு முடிக்கிறாரு. ஈசாக்கு கொடுத்த ப்ராமிஸ் யாக்கோபு கிட்ட வருது, யாக்கோபு யோசேப்புக்குள்ளே வருது. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? ஆண்டவரின் வாழ்க்கையில கொடுத்த ப்ராமிஸை கண்டிப்பா செஞ்சு முடிப்பார். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் பெருமையாக வசனம் சொல்கிறது, என் வார்த்தை, நான் சொல்லிய வார்த்தை அது காரியம் ஆகும்படி மறுபடியும் அவர்கிட்ட திருவார். அவர் ஒரு தடவை சொல்லிட்டானா, ஒரு ப்ராமிஸ் வச்சானா அது செய்து முடியாமல் மறுபடியும் அவர்கிட்ட செல்லாது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு அந்த யாரு அந்த பார்வோனோட வாயிலிருந்து பார்வோன் அவங்க சிறைச்சாலை எழுதி போடுறாரு. யோசிப்ப சிறைச்சாலையில போடுறா சார் பார்வோனோட வாயிலே பார்வோன் ஒரு பேரை எழுறாரு. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு நீங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம், யாக்கோபு, இஸ்ரவேல், யோசேப்பு, சாப்னா, தென்மயா, தென்பனேயா, சாப்னா, தென்பனேயா. அந்த அதிகாரி என்ன பண்ணா யோசேப்பு ஒரு பெயர் வைக்கிறார். அதாவது ஆண்டவரே ஒரு மனுஷனை அனாயிண்ட் பண்ணி உயிருக்கு கொண்டு போகும்போது அவனுடைய தலைமுறைகளுக்கு மட்டும் யோசிக்கிறார். ஆண்டவர் அவனோட டைமென்ஷனை அவனுடைய வாழ்க்கையிலேயே அவனை மாத்துறாரு. அவனை பேரே ஆண்டவர் மாத்துறாரு. அது ஆண்டவர் என்ன பண்றானா, இது வரைக்கும் நீ யோசிப்பா இருக்க அவனா உனக்கு வேற பேர். அது சாப்னா தென்பாயாக்கு அர்த்தம் என்னன்னா ரிவீல் ஆஃப் சீக்ரெட், ரகசியத்தை வெளிப்படுத்துறது. இன்னொரு அர்த்தம் மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை, மறைஞ்சிருக்கிற காரியத்தை வெளியே கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்றீங்க இனிலேருந்து என் வாழ்க்கையில மறைந்திருக்கிற காரியங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என் வாழ்க்கையில மறைந்திருக்கிற காரியத்தை வெளியே கொண்டு வருவார். கரங்களை தட்டி அவரை மகிமை கொடுத்துருவாங்க. அவர் வெளியே கொண்டு வருவார். அதாவது யோசிப்புடைய சரித்திரமே மாறுது. ஆண்டவர் யோசிப்பை கொண்டு அநேக அனாயிண்டிங்க செஞ்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் படிச்சு பிறகு ஆண்டவர் இன்னொரு நபரை குறித்து என்னோட பேசினார். விஷயம் யோசிப்பு மட்டும் பைபிள்ல என்னோட அனாயிண்டிங் சொல்லிட்டு கொண்டு இன்னொரு பெரிய அனாயிண்டிங் நான் வச்சிருக்க பைபிள்ல. அதாவது யாருன்னா இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் himself carried the anointing. இயேசு கிறிஸ்துவே அபிஷேகத்தை சுமந்து கொண்டு வந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் லாசருவே வெளியே வான்னு சொன்ன கதை. அதாவது இதை நான் படிச்சிருக்கும் போது அது யோவான் 11:1 படிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிலால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அதாவது லாசரு என்ன பண்ற, லாசரு சகோதரி யாருன்னா மரியாளும் மார்த்தாளும். அதாவது லாசரு என்ன பண்றான்னா அந்த மரிக்கிற சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது கிறிஸ்து என்ன பண்றாரு, இயேசு என்ன பண்றாரு, வேற ஒரு இடத்துல இருக்காரு. அப்ப இந்த மரியாதை மார்த்தா என்ன பண்றாங்கன்னா, என் சகோதரர் சாகல இருக்கிறான், என் சகோதரர் மரித்துருவான் எனக்கு தெரியும், அவன் வியாதியா இருக்கிறான், ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளை. மார்த்தாலும் மரியாதை அனுப்புறாங்க, ஆள் அனுப்பி உமக்கு பிரியமான பிள்ளை, உமக்கு அதாவது வசனம் சொல்லுது, நீ சிநேகிக்கிறவன், நீங்க விரும்புகிற பிள்ளை லாசரு வியாதியா இருக்கணும் என்று சொல்ல. அதாவது அவனோட வேலைக்காரன அவன் கூட இருக்கிறவங்க அனுப்புறாரு, ஆண்டு கூட இதை போய் நீ சொல்லு. அதாவது ஆண்டு என்ன சொல்றா, ஆண்டு மேல அபிஷேகம், ஆண்டுக்கு தெரியும் கண்டிப்பா நான் உயிர் பெற்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில உயிர் பெற்றார். நம்ம வாழ்க்கையில மறித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவரோட அபிஷேகத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடாது. அதாவது சிநேகிக்கிறவன், ஆண்டோடைய மிகவும் லவ்ட் ஒன், ஆண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளை லாசரு. அப்ப ஆண்டு என்ன சொல்றேன்னா, இயேசு அதை கேட்ட பொழுது, யாரு இயேசு அதை கேட்ட பொழுது, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கு விளங்குவது ஏதுவா இருக்குது, தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அதாவது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அந்த வியாதி மரணத்துக்கு சம்பந்தம் இல்லை, என்னோட மகிமைக்காக. பிரியமான பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற நம்மளோட சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறோம் நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆனா என் சூழ்நிலையா நான் அப்படி இருக்குது, நான் ஒரு அபிஷேகம் சொல்றேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, ஏன் என் வாழ்க்கை இந்த சூழ்நிலை தேடி போயிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டு சொல்றாரு, அவங்க எல்லாம் என்னோட மகிமைக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட எதிர்காலம், எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லையா, அடுத்த தலைமுறைகளே இல்லையா, ஆண்டு சொல்றாரு ஏன் மகிமைக்காக, ஏன் மகிமைக்காக ஆண்டு சொல்றாரு. அதாவது வசனம் சொல்லுகிறது அவரோட மகிமைக்காக. அது என்ன ஆண்டு தெரியும். ஆண்டு என்ன பண்றாரு தெரியுமா, அவர் கூட இருக்க சீசர்கள் எல்லாத்தையும்
நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே போவேன், லாசரு பார்க்க போவேனா 2 நாள் இங்கே தங்குவோன்றது. அதாவது ஆண்டவர் ரொம்ப பிரியமான பிள்ளை, சிநேகிக்கிறவன். லாசரு மரிக்க போகிறான், வியாதியா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இங்கே 2 நாளைக்கு கூட இருக்க நம்ம தங்குவோம், இங்கே நம்ம தங்குவோம், நம்ம போவேன். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவன் உயிரோடு இருக்கும்போது நான் சுகத்தை கொடுத்துறான், என் மகிமை எப்படி, என் மகிமை அங்கே அவ்வளவு பெரிதா இருக்கு. எப்போ ஒரு மனுஷன் இறந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, லாசரு வெளியே வா. ஆண்டவர் சொல்றாரு, லாசரு வெளியே வா. ஆண்டோட மகிமை எவ்வளவு பெரியது. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இங்கே 2 நாள் தங்குவோம். அதாவது 4 நாளுக்கு ஆச்சு லாசரு மரித்து. ஆண்டவர் போறாரு பாக்குறதுக்கு, ஆண்டவர் போறாரு, மரியாதை மார்த்தா வராங்க, அழுவுறாங்க. ஆண்டு வசனம் சொல்லுகிறது, மரியாதை மார்த்தா அவங்களாம் அழுவுறதை பார்த்து, அவங்க கூட இருக்க அழுவதை பார்த்து கர்த்தர் கலங்கினார். சொல்றேன், கர்த்தர் மனம் கலங்கி. ஆண்டவர் ரொம்ப நம்ம வாழ்க்கை நம்ம படுற ஒவ்வொரு சூழ்நிலை பார்த்து சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், ஆண்டவர் என்னடா நம்ம பார்க்கவே இல்லைங்க. அவர் மகிமைக்காக அது தாமதம் ஆகும் பொழுது ஆண்டவரே கண்டிப்பா காணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா அது ஒரு காரியம் நடந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் மேல ஒரு அனாயிண்டிங் இருந்தனால, அவர் மேல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல ஒரு அனாயிண்டிங் இருந்தனால லாசரு என்ன பண்ணாரு, அதாவது லாசரு மரித்து போயிட்டாரு. ஆண்டவர் 2 நாள் இங்கே தங்குவோன்றாரு. அவன் மரித்துருவான், லாசரு மரித்துருவான் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் 2 நாள் அங்கே தங்குறாரு, அவர் இருக்கிற இடத்துல தங்குறாரு. பிரியமான பிள்ளைகளை, நம்ம அனாயிண்டிங்கை சுமந்து கொண்டு போகிற பிள்ளைகள் அநேகர் நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவர் விலங்கலையா நம்ம நினைப்போம். இன்னும் ஆண்டவர் அங்கே தங்கியிருக்கிறார், இன்னும் ஆண்டவர் அங்கே தங்கியிருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறீங்க, அநேக நாள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை எப்ப மாறும், என் வாழ்க்கை, என் குடும்பம் எப்ப மாறும், எனக்கு இன்னும் ஒரு எதிர்காலமே இல்லையா, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையே இல்லையா. ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கே தங்குறாரு. இறந்து மரித்த பிறகு, லாசரு இறந்த பிறகு ஆண்டவர் வராரு. ஆண்டவர் அங்க வந்து பார்த்து சொல்றாரு, லாசருவை வெளியே வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிற லாசருவை உயிர் கொண்ட தேவன் இந்த நாளில உங்க எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் உயிரை கொண்டு வருவார். எந்த காரியம் மறித்து கிடக்குதோ, எந்த காரியம் உயிர்ப்பிக்க முடியாது நடக்குதோ, எந்த காரியத்துல எந்த இடத்துல ஆண்டவர் தங்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது என் நேரம் வந்து விட்டது, இப்பொழுது நான் வெளியாக உன்னை பார்ப்பதற்கு உயிரோடு இருக்கும்போது என் மகிமையை காண முடியாது, நான் இப்பொழுது இறங்கி வருகிறேன் உனக்காக. எத்தனை பேர் விசுவாசம் கரங்களை ஆண்டவரே இப்பொழுது எங்களுக்காக இருந்து வந்ததுக்காக நன்றி சொல்லுவான். ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் மரித்ததை உயிரோடு எடுத்து வராரு. இந்த விஷயத்துல கிறிஸ்து மரித்ததை உயிரோடு எடுத்து வராரு. ஆனா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அதை நம்ம திருப்பி கொள்வோமாக. எசேக்கியேல் புஸ்தகம் 37:1, அதாவது உலர்ந்த எலும்புகளே உயிர்ப்பிக்கும். அனாயிண்டிங்ல ஒரு சுமந்த ஒரு மனுஷன், அதாவது எசேக்கியேல் 37:1 படிப்போமாக. 1 ஒரு 5 வரைக்கும் படிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்து வந்து அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இதை நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேல் 31 அது நம்ம பார்த்தோம். கிறிஸ்துக்குள்ள ஒரு அனாயிண்டிங், ஒரு 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 உயிர்ப்பிக்கலை கொண்டு வந்துச்சு. அதே ஒரு சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் போறாரு. எசேக்கியேல் ஆண்டவரே வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலை ஆண்டவர் ஆவிக்குள் முதல் வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அந்த அதிகத்துல முதல் வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த மதியான வேளை கர்த்தருடைய கரம்
அந்த பண்ணப்பட்ட கரம், அதாவது கர்த்தருடைய கரங்கள். நம்ம கரம் எடுத்து ஆண்டவர் அபிஷேகத்தை நிரப்புகிறார். அதாவது சொல்லுகிறது கர்த்தருடைய கரம் என் மேல, அதாவது ஆண்டவர் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இறங்குறது. அவர் என்னை ஆவிக்குள் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி எலும்புகள் கடக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு வராரு. ஆவிக்குள்ள இசைக்கு கொண்டு வராரு. அதாவது இசைக்க கேட்கிறாரு, ஆண்டவர் இசைக்கிட்ட கேட்கிறாரு, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? வசனம் 3, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். லாசருவிட்ட ஆண்டவர் இசைக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? இசைக்கில் நான் வந்து ஒரு வார்த்தை வருது, அதற்கு நான் கர்த்தரை ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். ஆண்டவரே இந்த விஷயம் என்ன கேட்கிறீங்க, என் வாழ்க்கையில் உயிர் அடையுமான அது தெரிந்தவர் நீங்க மட்டும்தான், அது அறிந்தவர் நீங்க மட்டும்தான். நீங்க சம்டைம்ஸ் ஆண்டவரை கேட்க, ஆண்டவரே இந்த விஷயம் என் வாழ்க்கையில உயிர் அடையுமா? மரித்து போன சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த விஷயம் என் வாழ்க்கை உயிரிழமா? நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு, தேவனே நீர் அதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த விஷயம் உயிர் அடையுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் விசுவாசிக்கிற ஒரு நாள் கண்டிப்பா எசேக்கியேல் புத்தகத்தை பார்க்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு அறியும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளுக்கு பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். வசனம் சொல்லுகிறது, நீ இந்த வார்த்தை இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. அநேக வேளை நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் அபிஷேகத்தை சுமந்து கொண்டு போகிறோம், ஆனா நம்ம இன்னும் என்ன பண்றோம்னா நம்மளுடைய சிச்சுவேஷனை பார்த்து நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம இன்னும் கமாண்ட் பண்ணல, நம்ம பேசல. நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை, இந்த எலும்புகளை பார்த்து ஏசப்பா இந்த எலும்புகளுக்கு சுகம் கொடுங்க, மறுபடியும் உயிர் அடையப்படி செய்யுங்க ஆண்டவர் கேட்க சொல்ல, எசேக்கியேல் என்ன பண்ணுது, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ற. எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் எதை சொல்றாரோ சொல்றாரு. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அதுக்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளுக்கு பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். அன்னைக்கு வேளை நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட சிச்சுவேஷனை நம்ம பார்த்து நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சீக்கிரமா நம்ம எழுதுறோம். ஆனா ஆண்டவர் எசேக்கியேல் சொல்றாரு, எசேக்கியேல் நீ பேசு, நீ சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு, என்னுடைய வார்த்தையை கேட்க சொல்லுது. பிரியமான பிள்ளைகளை சபையை நம்ம உற்சாகப்படுத்த வருவார்கள். அநேக சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில மரித்து போன உலர்ந்து போன எலும்புகளை போல அநேக சூழ்நிலை இருந்துக்கலாம். நம்ம எல்லாம் ஆவியானவருடைய அபிஷேகத்தை அனாயிண்டிங்கை சுமந்து கொண்டு போகிற பிள்ளைகள். நம்ம அந்த எலும்புகளை பார்த்து நம்மளுடைய சிச்சுவேஷனை பார்த்து நம்ம பேசணும். அந்த சிச்சுவேஷனை பார்த்து பேசும்பொழுது எசேக்கியேல் பேசுறது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அதாவது ஆவியானவரை அவரை ஆவியை கூட்டு போன என்ன கட்டளை சொல்றாரோ அதன்படி அவர் செய்யறாரு. அப்பொழுது ஒரு காரியம் அசைந்தது. நான் படிக்கிறேன், ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்தது. அது வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஒரு இரைச்சல் சத்தத்தை நான் கேட்டேன். அந்த இடமே ஒரு அசைவுக்குள்ள ஆனது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்ன வார்த்தை நமக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில ஒரு அசைவு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை தூக்கி ஆமென் சொல்லுவாங்க. எசேக்கியேல் உணர்றாரு, ஒரு இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறாரு, ஆவியானவருடைய அசைவாடு உணர்றாரு. பிரியமான பிள்ளைகளை எல்லாத்தையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் ஆவியானவருடைய பலத்தை அபிஷேகத்தை நம்ம சொல்றது கொண்டு, இது ஒரு சின்ன வார்த்தை, சின்ன ஒரு மெசேஜ் தான். ஆனா ஆவியானவர் நம்மளோட உள்ளத்துல பேசணும். இனிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம், ஆவியானவரே அநேக சூழ்நிலை என் அபிஷேகத்துக்கு எதிர்ப்பா நான் போயிருக்கிறேன். அநேக சூழ்நிலை என்னோட அபிஷேகத்துக்கு நான் அதை கவனிக்காம அதை நான் விட்டுட்டு நான் போயிருக்கிறேன். பிசாசுடைய அநேக விஷயத்துக்காக அவனுடைய எதிர்ப்பை நான் பார்த்து என் அபிஷேகத்தை விட்டு நான் ரெடியாக இருக்கிறேன். பிரியமான பிள்ளைகள், இந்த வேலையில கூட எல்லாரும் கண்களை கூட எழுந்திருந்து ஆவியானவரே ஷாக்கா பிரேமிதா நமாதா ஓ ஷேகே திவாகா நமாதா ராதா ஓ தேங்க் யூ ஜீசஸ். அன்னிய பாஷையில் ஆவியானவரே ஒரு அபிஷேகம் எங்க மேல கடந்து வரட்டும். ஆண்டவரே இன்னிலிருந்து ஒரு அபிஷேகம் மாலேகோ கோரகாதா நமாசே யோசேப்பு மேல ஒரு அபிஷேகம்
ஓ கிறிஸ்து மேல, இயேசு மேல உள்ள ஒரு அபிஷேகம். அதாவது ஆண்டவர் இசைகள் சொன்ன அந்த எலும்புகளை பார்த்து பேசுன்னு சொன்ன ஒரு அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மத்தியில வரட்டும். அப்படியே எழுதுகின்ற கரங்களை உயர்த்தி ஓ ஷேகே பிரபலனமதே. ஓ thank you Jesus. ஷேகே பிரபலனமா அப்படியே வாய்ச்சது பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல அறிக்கை செய்வோமாக. ஓ பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும். சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியே, ஓ ஜீசஸ், மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக, மழையாக இயேசுவோம், அவர் பரிசுத்தம் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, அபிஷேகத்தை ஊற்றினதுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கரத்து பிள்ளைகளோடு இருக்கும். ஆண்டவரே, வார்த்தை கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு தெய்வீக அபிஷேகம் நினைந்து ஆண்டவரே, சூழ்நிலைக்கு எதிராக
ஆண்டவரே காரியத்துக்கு எதிராக இவர்கள் பேசுவதற்கு தீர்க்குதல் சொல்வதற்கு ஒரு அசைவு உண்டாவதற்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Lord, I bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உம் கிருபையால் வழிநடத்தி இந்த பிள்ளைகளோடு பேசும் ஆகியவற்றை வழிநடத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம்.